நம்ம குடும்ப அமைப்புல எங்க அந்த கௌரவத்தை வச்சிருக்காங்கன்னா, ஆணுடைய பிறப்புறுப்புல வைக்கல, பெண்ணினுடைய பிறப்புறுப்புல தான் வந்து இந்த கௌரவத்தை வச்சிருக்காங்க. ஏன் பெண்ணுக்கு மட்டும் வந்து மஞ்சள் நீராட்டு விழான்றதை வந்து நடத்துறாங்க? அது ஒரு கௌரவமா? என் பெண்ணு வந்து வயசுக்கு வந்திருக்கா, அவ வந்து திருமணத்துக்கு தயாராயிருக்கா அப்படின்றத வந்து அவங்க சொந்தக்காரர்கள் மத்தியில, அவங்க ஜாதிகாரர்கள் மத்தியில தெரிவிக்கிறதுக்கான ஒரு விழா. இது இது ஒரு விழாவா? இது இயல்பா நடக்கிற விஷயத்துக்கு வந்து இன்றைய அளவுலையும் 2024 கூட வந்து மஞ்சள் நீராட்டு விழா நடந்து இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனம். அப்போ பெண்ன்றவ காட்சி பொருளா தானே ஆகிறா? அவ வந்து விளை நிலம் பயிர் செய்யறதுக்கு தயாராயிடுச்சு அப்படின்றத குறிக்கிறது இல்லையா? சோ அப்போ அவங்க பொண்ணு கேட்டு வருவாங்க. யார் பொண்ணு கேட்டு வர முடியும்? மற்ற ஜாதியினர், மற்ற மதத்தினர் பொண்ணு கேட்டு வர முடியுமா? முடியாது. சோ அப்போ நெக்ஸ்ட் கல்யாணம் போது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குழந்தை. சோ இதுதான் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதுதான் வந்து குடும்ப அமைப்பு. இதுதான் ஆண்டாண்டு காலமா கண்டினியூ ஆயிட்டு இருக்குது.